என்னதான் கஷ்டப்பட்டு வீடியோஸ் போட்டாலும் இன்ஸ்டாகிராமில் வியூஸே போக மாட்டேன்தா? என்ன தப்பு பண்ணுறோன்னு உங்களுக்கு புரியாமல் இருக்கா? அவங்க வீடியோஸ்க்கு ஏன் மில்லியன்ஸ் கணக்கில் வியூஸ் போகுதுன்னு ஒரே குழப்பமாக இருக்கா? இப்போது இன்ஸ்டாகிராம் எடிட் ஆப் மூலயமா உங்களுக்கு இன்சைட்ஸ் கிடைக்கும். உங்கள் வீடியோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரெக்டிவ் ஆக்ஷன் எடுக்கலாம். முதல்ல கூகுள் ப்ளே ஸ்டோர் போயிட்டு நீங்கள் எடிட்ஸ் அப்படின்னு தேடுங்க. உங்களுக்கு இந்த இன்ஸ்டாகிராமோட அப்ளிகேஷன் காமிக்கும். இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் மூலயமா நீங்கள் பேசிக் எடிட்டிங்கும் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட அக்கௌண்ட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுன்ற இன்சைட்ஸும் இதிலே இருக்கு. ஸோ இப்போ என் செல்லில் எடிட்ஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணும்பொழுது அது ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை காமிக்கும். சப்போஸ் அது உங்கள் அக்கௌண்ட் இல்லைன்னா நீங்கள் ஸ்விட்ச் அக்கௌண்ட் அழுத்திக்கோங்க. இப்போது உங்களோட மெயின் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணி இப்போது அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். நோட்டிஃபிகேஷனுக்கு பர்மிஷன் கேட்கும். நான் டு நாட் அலோவ் கொடுத்துட்டேன். இப்போது கீழே இந்த பட்டன் இருக்கு இல்லையா, இதுதான் இன்சைட்ஸ் பட்டன். அதாவது உங்களோட ரிப்போர்ட் கார்டு மாதிரி உங்கள் வீடியோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது. நான் உங்களுக்கு 3 வீடியோவோட இன்சைட்ஸ் அனாலிசிஸ் கொடுக்குறேன். பட் அதுக்கு முன்னாடி இன்சைட்ஸ்னால் என்ன, நம்ம வீடியோவுக்கு மார்க் போடுற மாதிரி. இப்போது உங்கள் வீடியோவில் எத்தனை பேர் லைக் பண்ணுறாங்க, எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்த்திங்கன்னா லைக் ரேட், கமெண்ட் ரேட், இதுக்கு வேல்யூவே கிடையாது. ஸோ எவ்வளோ தான் லைக்ஸ் வந்தாலும் அது மூலிமா உங்களோட வியூஸ் இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ உங்கள் வியூஸ்க்கு தேவையான விஷயம் என்னென்னா 2 முக்கியமான விஷயம். ஒன்று ஸ்கிப் ரேட். அதாவது உங்கள் வீடியோ அவங்க ஸ்க்ரீனில் வந்த உடனே 3 செகண்டுக்குள்ளே யாரெல்லாம் தள்ளி விடுறாங்க, இதுதான் ஸ்கிப் ரேட். 2வது உங்கள் வீடியோவை பார்க்க ஆரம்பித்தவங்க எவ்வளோ நேரம் அந்த வீடியோவை பார்க்குறாங்க. அதாவது ஃபுல்லாக பார்க்குறாங்களா, இல்லை பாதி வரைக்கும் பார்க்குறாங்களா, இல்லை 2-3 வாட்டி பார்க்குறாங்களா, இதை வச்சு ஆவரேஜ் வாட்ச் டைம் கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் வீடியோ 10 செகண்டாக இருந்து ஆவரேஜ் வாட்ச் டைம் 7-8 செகண்ட்ஸ் இருந்துச்சுன்னா உங்கள் வீடியோவுக்கு வியூஸ் நல்லா வரும். அதுவே உங்கள் வீடியோவை திருப்பி பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆவரேஜ் வாட்ச் டைம் 11 செகண்ட் 12 செகண்ட் வரும். அப்படி வந்தால் உங்களுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரி வாங்க, டேட்டா வச்சு இப்போ அனலைஸ் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கம்மியான வியூஸ் போன வீடியோவோட இன்சைட்ஸ் எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த லிஸ்ட்டில் எந்த ரீல்ஸ் நீங்கள் செக் பண்ண நினைக்கிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் ரேட் பார்த்தீங்கன்னா 56.84% இருக்குது. இதுக்கு அர்த்தம் என்னென்னா வீடியோ பார்த்த பாதி பேர் 3 செகண்டு கூட பார்க்கல, அதுக்குள்ளே தள்ளி விட்டுட்டாங்க. ஸோ வீடியோவோட ஸ்டார்டிங்கில் ஒரு பயங்கர சுவாரஸ்யமான ஹுக் இல்லாதது தான் இதுக்கு காரணம். ஹுக்கி போட்டு இழுக்கணும். அப்படி பண்ணால் ஸ்கிப் ரேட் பர்சன்டேஜ் கம்மியாகும், வீடியோஸ்க்கு வியூஸ் அதிகமாகும். அடுத்தது ஆவரேஜ் வாட்ச் டைம். ஸோ வீடியோ பார்த்தவங்க கூட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்கவே இல்லை, உடனே தள்ளிட்டு வேறு வீடியோவுக்கு போயிருக்காங்க. இன்னொரு விஷயம், ஷேர் ரேட் ரொம்ப கம்மி. அதாவது 0.14% தான் இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுற அளவுக்கு இந்த வீடியோவில் கண்டென்ட் இல்லை, சரக்கு இல்லை. ஸோ கிராஃப் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே அப்படியே சர்ன்னு வந்துடுது. அந்த மாதிரி இல்லாமல் கிராஃப் இந்த மாதிரி இருந்தால் தான் வியூஸ் போகும். மில்லியன் வியூஸ் வாங்குகிற வீடியோவோட அனாலிட்டிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எடிட்ஸ் ஆப்பில் போயிட்டு டேஷ்போர்ட்குள்ளே போகிறேன். இதில் ரீசண்டாக 5 மில்லியன் வியூஸ் வாங்கின ஒரு வீடியோவை ஓப்பன் பண்ணேன். ஸ்கிப் ரேட் பார்த்தீங்கன்னா 45.2% இருக்குது. இது அதிகம்தான். வீடியோவில் ஸ்டார்டிங் ஹுக் சரியாக இல்லாததுனால 3 செகண்டுக்குள்ளே வீடியோவை தள்ளி விட்டுட்டேன். அப்புறம் எப்படி இந்த வீடியோவுக்கு 5 மில்லியன் வியூஸ் போச்சு? கீழே போய் கிராஃப் பார்த்தீங்கன்னா பாதி பேர், அதாவது 50% வீடியோ ஃபுல்லாக ரீட்டைன் ஆகிருக்காங்க. அதாவது வீடியோவை 9 செகண்ட் வரைக்கும் பார்த்துருக்கு. இது மட்டும் இல்லை, ஆவரேஜ் வாட்ச் டைம் பார்த்தீங்கன்னா 9.2 செகண்ட்ஸ். அப்படின்னா நிறைய பேர் வீடியோவை 2 வாட்டி 3 வாட்டி பார்த்துருக்காங்க. உங்களுக்கும் மில்லியன்ஸ் வியூஸ் வேணும்னா எந்த செட்டிங்கு, ஹெச்டி குவாலிட்டி இதெல்லாம் முக்கியம் இல்லை. வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு சூப்பரான ஹுக் இருக்கணும். அதுக்கப்புறம் வீடியோவை நீங்கள் அவங்கள ஃபுல்லாக பார்க்க வைக்கணும். அதுக்கேற்ற மாதிரி உள்ள சரக்கு கண்டென்ட் இருக்கணும். இப்போது 3வது வீடியோ பார்ப்போம். இதுக்கு 1.5 மில்லியன் வியூஸ் வந்திருக்கு. இதோட ஸ்கிப் ரேட் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி 32%. அதாவது கிட்டத்தட்ட 68% வீடியோவை 3 செகண்டுக்கு மேலே பார்த்துருக்காங்க.
ஏன்னா இந்த வீடியோவில் விஷுவலாக ஒரு ஹுக் இருக்குது. மொத்தமாக இட்லிலாம் வந்துட்டு ரோட்டில் நடந்து போகிற மாதிரி ஒரு கார்ட்டூன். அது மட்டும் இல்லாமல் ஆவரேஜ் வாட்ச் டைம் பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்ஸ். இந்த வீடியோவோட டோட்டல் டியூரேஷன் 11 செகண்ட்ஸ். அதில் ஆவரேஜ் வாட்ச் டைம் வந்து 10 செகண்ட்ஸ். ஸோ இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா பாதிக்கும் மேலே வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருக்காங்க. அதனால தான் இந்த ஆவரேஜ் செகண்ட் நம்மளால் ரீச் பண்ண முடியுது. உங்களுக்கும் மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் வேணும்னா உங்களோட ஸ்கிப் ரேட்டை வந்து எவ்வளோக்கு கம்மியாக, அதாவது 30% கீழே கொண்டு வர பாருங்கள். ஆவரேஜ் வாட்ச் டைம் வந்து உங்களோட டியூரேஷன் ஆஃப் வீடியோவுக்கு க்ளோஸாக கொண்டு வர பாருங்கள். வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போடாமல் எவ்வளவு தேவையோ அவ்வளோ சின்னதாக போடுங்க. வீடியோவோட முதல் 3 செகண்ட்லே நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, என்ன சுவாரஸ்யமான விஷயம், ஹுக் வைக்க பாருங்கள். கண்டென்ட், அதாவது உங்கள் வீடியோக்குள்ளே இருக்கிற சரக்கு தான் வந்து உங்களோட வியூஸை அதிகரித்து கொடுக்கும். வேறு எந்த செட்டிங்கோ அதெல்லாம் ஒன்றுமே பண்ணாது. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.